பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு யாராவது 2-3 நாள் வந்து இருந்து தங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? இதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோன்னா ஐப்பசி மாதம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அன்னத்தால் அலங்கரித்து அதுக்கான முகங்கள்லாம் வரைஞ்சி தீபாவளி எடுப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு படி மேலே போய் நான் என்ன சொல்கிறேன், சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சமாதி மேலே லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை, அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவ சமாதிக்கு மேலே வந்து எப்பவும் போல் எல்லா சித்தர்கள் மேலேயும் ஒரு லிங்கத்தை வைக்கிறது வழக்கம். அது மாதிரி இவருடைய மேலே லிங்கத்தை வச்சு அதுக்கான அன்னாபிஷேகம் நேற்று நடந்தது. கண்கொள்ளா காட்சி அது. உண்மையிலே இது வந்து இது முழுமையாக யாருக்கு பொருந்ததுனாக்கா, தினந்தோறும் யார் ஒருவர் அன்னதானம் அளிக்கிறாரோ அவரே அதில் சிறப்பிக்கப்படுவார். ஒவ்வொரு நாளும் அன்னதானம், காலை மதியம் அன்னதானம். ஏழை பணக்காரன் பாகுபாடு பிச்சைக்காரன் யாரும் கிடையாது. யோகிராம் தன்னைத்தானே எப்பவுமே ஒரு பெகர் தான் சொல்லுவார். நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட என்ன இருக்குது வந்து கேட்குறீங்க அப்படின்னுவார். அங்கே போய் கேளுப்போ அப்படி எத்தனையோ முறை சொல்லியிருக்கார். அங்கே போ எங்கிட்ட கேட்கப்பா அப்படின்னுவார். காலேஜ் படிக்கும்போது நான் போய் ஏதாவது ஒரு போய் நிற்கிறப்பலாம் நேராக பார்த்த பாக்கியம் எனக்கு இருக்குது. இதில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்போ சமீப காலமாக சோத்துக்கு செத்தவனே ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னுவாங்க. சோத்துக்கு செத்தவனே. உண்மையிலே வந்து யோகிராம் போல ஞானிகள், அதே மாதிரி வந்து வள்ளலார் அவங்களோட ஜீவசமாதி, இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களாம் வந்து சோத்துக்கு செத்தவங்க. உங்களுக்கு தான் ஐயா அதெல்லாம் பொருந்தும். என்ன அப்படி கீழ்த்தரமாக பேசுகிறேன்? இல்லை, அது அல்ல பொருள். உங்களுடைய ஜீவசமாதி, உங்களுடைய ஆன்மா உங்களோட உடலை விட்டு பிரிந்த பிறகு உங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள லிங்கத்திற்கு நாங்கள் பூஜை செய்கிறோமே, சோறால் பூஜை செய்கிறோமே, அதுதானே ஐயா சோத்துக்கு செத்தவன். கரெக்டு தானே? உண்மையிலேயே இனிமேல்ட்டு எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது பார்த்து சோத்துக்கு செத்தவன்டா நீ அப்படின்னு சொன்னால் கூட அது நம்மளுக்கு பொருந்தவும் பொருந்தாது. பெயரளவில் அன்னதானம் என்பது பெருமை அல்ல, அவன் பெயர் சொல்லும் அளவுக்கு அன்னதானம் என்பதே பெருமை. இங்கே அவன் என்பது ஆண்டவனை குறிக்கும். இனி அன்னதானம் செய்யும் பொழுது பெயர் பலகையில் உன் பெயரை எழுதாதே, ஆண்டவன் இறைவன் பெயரை எழுது. அவனே உனக்கு கொடுத்தவன், அவனே உன்னை சிருஷ்டித்தவன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் நிச்சயம் ஏதாவது ஒரு தேடலை தேட வேண்டும். அந்த தேடல் திருவண்ணாமலையில் வந்து தேட வேண்டும், அதுவும் யோகி ஆசிரமத்தில் வந்து தேட வேண்டும். அந்த காலத்தில் ரமணர் சேஷாத்ரியை தாண்டி இந்த கலியுக காலத்தில் நாங்கள் பார்த்த சித்தர் யோகிராம் அவர்கள். யோகிராம் என்னும் பிச்சைக்காரன் நமக்காக என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, யோகிராம் போன்ற சித்தர்கள் அவர் தன்னை வந்து பிச்சைக்காரனாக தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிச்சைக்காரன்கிட்ட என்ன இருக்குது? ஏன் வந்து புலம்புறீங்க? ஏன் வந்து எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு நிறைவான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை என் கூட நீங்கள் சந்தோஷமாக ஒரு தடவை பகிர்ந்துக்கலாம் பார்ப்போம். ஒரே ஒரு தடவை நன்றி சொல்லுங்களேன் பார்ப்போம். அது போதும். மீதி எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். இன்னமும் சில ஆன்மீக மடங்களும் ஆன்மீக கோவில்களும் அகத்தை பார்த்து அன்னமிடுகிறார்கள். அகத்தை பார்க்காதே, அவன் பசியை பார். பெரும்பாலும் கருவறையில் இருக்கும் கடவுளை காசு கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அங்கே கடவுள் இல்லை, அங்கே தேடவும் தேடாதே. உனது ஆன்மீக பயணத்தில் சித்தர்களை தேடு. ஞான தபோவினரை வாவென்று அழைத்த அண்ணாமலை உங்களையும் அழைக்கிறது இந்த பூமி, வாருங்கள். இந்த ஞானி சொன்னது சரின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க மனசுல பட்டதை கமெண்ட் பண்ணுங்க.